முக்கிய செய்திகள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் பிரதமர் மோடி நேரில் ஆய்வு செய்தார். விபத்து நிகழ்ந்த இடத்தில் நடந்து வரும் மீட்பு பணிகளையும் பார்வையிட்டார். அவர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரையும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். விமான விபத்தில் உயிர் தப்பிய பிஸ்வாஸ் குமாரையும் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டேன். பேரழிவு நடந்தது மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது. மீட்பு பணிகள் நடந்து வருகின்றது. அயராது உழைக்கும் அதிகாரிகள் சந்தித்தேன். கற்பனை செய்ய முடியாத துயரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுடன் எனது எண்ணங்கள் உள்ளது. விமான விபத்தில் நாம் அனைவரும் பேரழிவிற்கு ஆளாகியுள்ளோம். இதயத்தை உடைக்கும் வகையில் பல உயிர்களை இழந்தது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. துயரமடைந்த அனைத்து குடும்பங்களுக்கும் இரங்கல்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களின் வலியை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஓம் சாந்தி என தெரிவித்துள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் நிறைவு விழா மங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையமும் முதல்வரும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் வரவேற்புரையாற்றினர். நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெயசங்கர், ஆத்மா திட்ட இயக்குநர் மற்றும் பயிற்சி வழி தொடர்பு திட்டம் கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜாகிர் ஹுசேன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் வசந்தகுமார், வேளாண் துறை செயலாளர் நெடுஞ்செழியன் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி விவசாயிகளுக்கு மண்வள அட்டை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளையனூர், உதயம்பட்டு, ஆரியூர், திருக்காஞ்சி, கூடப்பாக்கம் மற்றும் இருளஞ்சந்தை பகுதிகளை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெள்ளையனூர் உழவர் உதவியாக வேளாண் அலுவலர் உமாராணி, உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் களப்பணியாளர்கள் செய்திருந்தனர். விழாவில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், புதுமையான விஞ்ஞானங்களை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்தால் தொடர்ந்து நஷ்டம்தான் ஏற்படுகின்றது என்றும், கஷ்டப்படுவது என்னமோ விவசாயிகள் தான். ஒரு காலத்தில் விவசாயிகளை தான் மிகப்பெரிய மனிதர்களாக நினைத்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுது யார் திருட்டுத்தனம் மற்றும் முல்லாரித்தனம்? விவசாயம் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் என்றும், எனவே இருக்கின்ற விவசாயிகள் தங்களிடம் உள்ள விவசாய நிலங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், வருங்காலத்தில் விவசாயிகள் தான் ஒரு பெரிய சாதனை செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் என கூறினார். மேலும் புதுச்சேரியில் அனைத்து விவசாய மோட்டார்களுக்கும் ஒரே நேரத்தில் சோலார் பொருத்த உள்ளதாகவும், சோலார் பயன்படுத்த யாரும் தயங்க வேண்டாம் என்றும், அரசாங்கமே சோலார் பொருத்தி அதனை இயக்க கற்றுத்தரும் என்றும், அதன் மூலம் விவசாயிகள் அரசாங்கத்திற்கு கூடுதல் மின்சாரத்தை கொடுத்து வருமானத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என கூறினார். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார். புதுச்சேரி வெள்ளையனூர் தனத்துமேடு பிரசித்தி பெற்ற அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதி தனத்துமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை துவங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் எம்எல்ஏ சுகுமாரன், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ரகுபதி, பாஜக பிரமுகர் அங்குதாஸ் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பொது அறிவை வளர்க்கும் வகையில் காவல் நிலையத்திற்கு சென்று பார்வையிட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறார்களின் குற்றங்களை தடுத்தல், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து ஆய்வாளர் ராஜ்குமார் மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தார். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் திருக்கனூர் காவல் நிலையத்திற்கு வருகை புரிந்து காவல் நிலையத்தின் செயல்பாடுகள், காவல்துறையினரின் கடமைகள் மற்றும் சிறார்களுக்கான சட்டங்கள், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்தும் காவல் நிலையத்தின் செயல்பாடுகளை கேட்டறிந்தனர். மாணவர்களின் கேள்விகளுக்கு காவல் நிலையத்தின் ஆய்வாளர் ராஜ்குமார், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பின் முக்கியத்துவம், குழந்தை துஷ்பிரயோகத்தை தடுப்பது மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தை தொழிலாளர் மற்றும் சைபர் கிரைம் தொடர்பான புதிய குற்றவியல் சட்டங்களின் முக்கிய விதிகள் குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து காவல்துறையின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்க மாணவர்களிடையே தேர்தல் கருப்பொருள் சார்ந்த வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. இதில் காவல்துறையினரின் பல கேள்விகளுக்கு திறமையாகவும் சாமர்த்தியமாகவும் பதிலளித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் பிரியா உள்ளிட்ட காவலர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய மாநாடு. ஜூன் 11 புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் உலகளவில் தொற்றில்லாத நோய்களுக்கான கையாளுதலில் செயற்கை நுண்ணறிவின் ஒருங்கிணைந்த பயன்பாடு மற்றும் தாக்கம் என்ற தலைப்பில் 3ஆம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. மாநாட்டில் மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் விழாவினை துவக்கி வைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தார். விழாவில் பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குநர் காக்னி, டீன் அகாடமிக் கார்த்திகேயன், டீன் ரிசர்ச் சஞ்சய், மருத்துவ மேற்பார்வையாளர் பிரகாஷ், பதிவாளர் தட்சிணமூர்த்தி மற்றும் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக டீன் சிடிசி டாக்டர் வெங்கடேஸ்வர சர்மா பங்கேற்று கருத்துரை வழங்கினார். மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரை தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரியிலிருந்து பேராசிரியர் வல்லுநர்கள் மரகதம், கோவிந்தன், ரேணுகா, தமிழ் புலவேந்திரன், கோவிந்தராஜன், குமாரி, மரியா திரசா மற்றும் மணிமேகலை ஆகியோர் விரிவுரையாற்றினர். புதுச்சேரியில் அனைத்து செவிலியர் கல்லூரியிலிருந்து பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். விழா முடிவில் துணை பேராசிரியர் சக்தி பிரியா நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நெடுங்காடு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் 93வது ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித அந்தோணியார் தேர் பவனி வீதியுலா நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பள்ளினை ஆலய பங்குத்தந்தை ஹென்றி எழில்மாறன் மற்றும் உதவி பங்குத்தந்தை லியோ ஆரோக்கியம் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். சிறப்பு திருப்பள்ளினை தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியார் வீதியுலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித அந்தோணியார் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.